Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 6th standard computer science introduction to MS Access 2007-1. This lesson adding fields to a table அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து Access 2007 allows adding fields to a tables in two ways. There are data sheet view or decision view. The view can be changed by clicking on the data sheet view or decision view icons. இந்த வந்து ஆடிங் ஃபீல்டை வந்து ரெண்டு வேயில் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்டை வந்து ஆட் பண்ணுறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சீட் வியூன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டிசைன் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த வியூவை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டேட்டா சீட் வியூலையும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், டிசைன் வியூலையும் டிசைன் வியூ ஐக்கான்ஸையும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆடிங் ஃபீல்ட்ஸ் இன் ஏ டேட்டா சீட் வியூ. பை டிஃபால்ட் Access 2007 creates one field in each new table, the ID field. This field automatically numbers each record in the table, a unique number identifier. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் வந்து ஒரு நியூ டேபிள் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணலாம், நியூ ஐடி ஃபீல்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை வந்து வரக்கூடியதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த டேபிள் என்னென்ன கொடுக்குறோமோ அதை வந்து யூனிக்யூ நம்பர் ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக. டு ஆட் மோர் ஃபீல்ட் டு எ டேபிள் இன் டேட்டா சீட் வியூ, டபுள் கிளிக் த ஆட் நியூ ஃபீல்டு. அதில் வந்து டேட்டா சீட் வியூவில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆட் ஆகும். இதில் என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமு, க்ரியேட்டு, எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸ் டூல்ஸு, அதுக்கடுத்து வந்து டேட்டா சீட் இருக்கும். அந்த டேட்டா சீட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, டேட்டா சீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். அதில் டேட்டா சீட் வியூ அப்படிங்கிற வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபீல்டு வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், to the add new field text that will appear from the header. Name the field by typing the name directly into the header. Press tab key to move to the next field. Adding field in a decision view. இதில் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ ஃபீல்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு ஹெட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நேம் வந்து அதில் வந்து ஹெட்டரில் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபீல்டில் வந்து நேமை டைப் பண்ணிக்கலாம் டேரெக்டாக அந்த ஹெட்டரில். அதுக்கடுத்து வந்து டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், மூவ் நெக்ஸ்ட்டு ஃபீல்டுக்கு வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். அதுக்கடுத்து வந்து ஆடிங் ஃபீல்டு இன் ஏ டிசைன் வியூ. ஃபீல்டில் வந்து எப்படி டிசைன் வியூவில் எப்படி ஃபீல்டை வந்து ஆட் பண்ணுறது. இன் டிசைன் வியூ ஃபீல்ட்ஸ் நேம் can be found along the left hand column instead of across the top like the data sheet view as shown below. இதில் என்ன பண்ணோம்னா, இந்த ஃபீல்டு நேமை வந்து என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் காலமில் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த கிராஸ் பண்ணக்குள்ளே அந்த டாப்பில் வந்து அந்த ஃபீல்டு நேமை வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்செர்ட் பண்ணிக்கலாம் அந்த டேட்டா ஷீட் வியூவில் வந்து. இதில் வந்து அந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு நேம் கேட்கும், டேட்டா டைப் கேட்கும். அதில் லெஃப்ட் சைடில் வந்து ரெங்கவுன்னு சொல்லிட்டு ஃபீல்டு நேம் கொடுக்குறாங்க. To add a new field to a table in the design view, just click in the cell where the new field to be added and type the field name. அந்த டிசைன் வியூவில் போய் என்ன பண்ணுவோம், ஃபீல்டு நேமு அந்த டேபிளுக்குள்ளே வந்து ஃபீல்டு நேமை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதில் வந்து டேட்டா டைப் ஃபீல்டு நேமை வந்து கொடுக்குறோம். டைப் பண்ணி அந்த ஃபீல்டோட நேமை வந்து டைப் பண்ணுறோம். ஒன்ஸ் toggled to data sheet view, new field appear as இட்ஸ் ஓன் காலம். அந்த டேட்டா சீட் வியூவில் வந்து என்ன பண்ணுறோம், அந்த நியூ ஃபீல்டில் என்ன அப்பியர் பண்ணோம் அந்த காலத்தில் வந்து என்னவோ அதை வந்து கொடுக்குறோம். நோட், இன் டிசைன் வியூ மெனி ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி செட் ஸோ அஸ் டு என்ஷூர் த டைப் ஆஃப் டேட்டா கேன் பி என்டர் இன் எ ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட். அதில் வந்து டிசைன் வியூவில் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபீல்டு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து நம்மளே டேட்டா வந்து இன்புட்டாக உள்ளே வந்து கொடுக்கலாம். அதை வந்து என்டர் பண்ணி அந்த ஃபார்மேட்டுக்கு ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஏ ஃபீல்டு. அதில் பார்த்தோன்னா, டேபிள் இஸ் மேட் அப் ஆஃப் மல்டிபிள் காலம்ஸ் தட் ஆர் கால்டு as ஃபீல்ட்ஸ் அண்ட் ஈச் ஃபீல்டு இஸ் யூனிக் டு எ டேபிள். ஈச் ஃபீல்டு ஹேஸ் its own name and data type. There are some rules for naming field. Field name can be ranged from 1 to 64 characters. Field name can include letters, numbers and special characters. Generally underscore is used. Field name cannot be begin a blank space. Field properties can be set using the field properties pane. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டேபிளில் வந்து
ஆட் பண்ணுறோம்னா மல்டிபிள் காலம்ஸ் ரோஸ் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் இந்த ஃபீல்டை வந்து. அதில் அந்த யூனிக்யூ டேபிளில் வந்து என்ன கொடுக்கலாம் ஃபீல்டு நேம் டேட்டா டைப்ஸ் நேம் அதோட டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணலாம் உள்ளே கொடுக்கலாம். அதில் சம் ரூல்ஸ் எல்லாம் அந்த நேமிங்லாம் ஃபீல்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த ஃபீல்டோட ரேஞ்சு என்ன இருக்கும்னா நேமோட ரேஞ்ச் என்ன இருக்குன்னா 1 to 64 கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபீல்டு நேமில் என்ன கொடுக்கலாம் லெட்டர்ஸு நம்பர்ஸு ஸ்பெஷல் கேரக்டர்ஸு அண்டர்ஸ்கோர் இது மாதிரிலாம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஃபீல்டு நேமில் வந்து blank ஸ்பேஸ் எதுவும் வந்து கொடுக்கக்கூடாது. முன்னாடி வந்து blank ஸ்பேஸ் கொடுக்காது. ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸில் வந்து செட் யூஸிங் இப்போ ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பேன் வந்து என்ன பண்ணலாம் செட் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப். டேட்டா டைப்ஸில் என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். த டேட்டா டைப்ஸ் டிஃபைன் தட் டைப் ஆஃப் டேட்டா தட் எ ஃபீல்டு வில் கண்டைன். ஆக்சஸ் யூசஸ் டேட்டா டைப்ஸ் டு என்ஷூர் தட் த ரைட் கைண்ட் ஆஃப் டேட்டா இஸ் என்டர்டு இன் எ ஃபீல்டு. Once a data type is defined for a field, it is not possible to enter data of any other type. For example, in a number data type, alphabet or no other data type, values can be entered. If tried to enter, error message will be displayed. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டேட்டா டைப்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து உள்ள இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த இதில் வந்து நிறைய டேட்டா டைப்ஸை வந்து நம்மளாம் ரைட்டு அதோட டேட்டா வந்து என்டர் பண்ணுறோம். அந்த ஃபீல்டில் வந்து என்டர் பண்ணி அந்த ஃபீல்டில் வந்து என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்கு அந்த டேட்டா வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு இதெல்லாம் பாசிபிள் எதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாஸில் வந்து பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் டேட்டா டைப்ஸில் வந்து நம்பர் டேட்டா டைப்ஸு அல்ஃபபெட்டு நெக்ஸ்ட் வந்து நோ அதர் டேட்டா டைப்பு அதோட வேல்யூஸ்லாம் என்ன பண்ணோம் என்டர் பண்ணுறோம். அதில் என்டர் எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஆக்சஸ் 2007 சப்போர்ட்ஸ் த ஃபாலோயிங் டேட்டா டைப்ஸ். 2007 வந்து சப்போர்ட் பண்ணோம். அதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்பு டிஸ்கிரிப்ஷனு மெமரி சைஸு. ஃபஸ்ட் வந்து டேட்டா டைப்போட நேம் வந்து டெக்ஸ்ட்டு. டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் ஆர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் as well as numbers that don't require calculation such as phone numbers. This is default data type. அதில் வந்து டேட்டா டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். அதில் என்ன பண்ணுவோம் நம்பர்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது. அந்த இதில் வந்து ஃபோன் நம்பர் அந்த கால்குலேஷன் போகிறக்க நம்பர்ஸ்லாம் எதுவும் கொடுக்க முடியாது. டிஃபால்ட்டாக என்ன டெக்ஸ்ட்டு மட்டும்தான் அதில் வந்து கொடுக்க முடியும். இந்த நம்பர்ஸ் as well as does not require calculations. அதாவது டெக்ஸ்ட்டில் வந்து கால்குலேஷன்லாம் எதுவும் போட முடியாது. ஒன்லி டெக்ஸ்ட்டு மட்டும் தான் கொடுக்க முடியும். up to 255 characters are the length set by the field size property whichever is less. Microsoft Access does not reserve space for unused portions of the text field. என்ன பண்ண 255 கேரக்டர்ஸ் வந்து அந்த ஃபீல்டோட சைஸ் வந்து லென்த்தை கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்ன பண்ணலாம் லெஸ் பண்ணி காட்டலாம். மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் வந்து ரிசர்வ் ஃபேஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து. ஓகே. செகண்ட் ஒன் வந்து மெமோ. Lengthy text or combinations of the text and numbers. This data type supports rich formatting also up to 63,999. 63,999 கேரக்டர்ஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா லென்த்தி அதோட டெக்ஸ்ட்டோட காம்பினேஷனெல்லாம் இருக்கணும்னா டெக்ஸ்ட் இல்லாட்டி நம்பர்ஸாக கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணக்கூடியது வந்து ரிச் ஃபார்மேட்டிங் தான் சப்போர்ட் பண்ணது வந்து. அதோட கேரக்டர் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60,999 வரை இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் டேட்டா டைப்ஸ். நியூமெரிக் டேட்டா used in mathematical calculation. For more information on how to set the specific number type 1, 2, 2, 4, or 8 bytes. 16 bytes if the field size property is set to replication ID. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸுங்கிறது நம்பர் டேட்டா டைப் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நம்பர்ஸ் வந்து டேட்டாவில் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக யூஸ் பண்ணுறோம். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் வந்து செட் பண்ணுற ஸ்பெசிஃபிக் நம்பர் டைப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் செட் பண்ணுறோம். அதில் வந்து 1, 2, 4, 8 இந்த மாதிரி 16 பைட்ஸ் வந்து ஃபீல்டு சைஸை வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதில் வந்து ரீபப்ளிகேஷன் ஐடின்னு என்ன பண்ணுறோம் க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து டேட் அண்ட் டைம். எனி வேலிட் டேட் அண்ட் டைம் கேன் பி என்டர்டு. நம்ம கொடுக்கக்கூடிய டேட் அண்ட் டைம் வந்து வேலிடாக இருக்கிறதா இருக்கணும். எம்எஸ் ஆக்சஸ் சப்போர்ட்ஸ் வந்து டேட்டா ஃப்ரம் January 1 to 100 to December 31, 9,999. The time automatically extracted from the
system. It supports auto calendar features also. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலிடு டேட் அண்ட் டைம் உள்ள என்ட்ரு பண்ணோம். அந்த மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய டேட்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஜனவரி 1லேருந்து 100 to டிசம்பர் வரை கொடுக்கலாம். 31,999 வரை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிக்கும் அந்த சிஸ்டத்தில் வந்து. ஆட்டோ காலண்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸுக்கும் அது என்ன ஆட்டோமேட்டிக்காக நியூ ஆட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து கரன்சி. டேட்டா டைப்பில் வந்து கரன்சி அப்படின்னு கொடுக்குறோம். கரன்சியோட வேல்யூஸ் அண்ட் நியூமரிக் டேட்டா இஸ் யூஸ்ட் இன் த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இன்வால்விங் டேட்டா வித் 1 to 4 decimal places, accurate to 15 digits on the left side of the decimal separators and the 2 4 digit on right side 8 bytes. இதில் பார்த்தோன்னா கரன்சியோட வேல்யூஸ் நியூமரிக் டேட்டா யூஸ் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனு எல்லாமே அதில் கொடுக்குறோம். அதில் வந்து 4 decimal places இருக்குது. அதில் வந்து அக்யூரேட்டாக 15 digits லெஃப்ட் சைட்லேயும் டெசிமல் செப்பரேட்டர் அண்ட் 4 digits அந்த ரைட் சைட்லேயும் வந்து என்னாகும் டிஸ்பிளே ஆகும். அதோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 bytes. நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப் வந்து ஆட்டோ நம்பர் அப்படின்னு சொல்கிறது. NEQ சீக்வன்சல் இன்க்ரிமெண்டட் பை 1 நம்பர் ஆர் ரேண்டம் நம்பர் assigned by Microsoft Access whenever a new record is added to a table. Auto number field cannot be updated. அதில் வந்து என்ன ஆகும், யூனிக்யூ சீரியல் நம்பர் யூனிக்யூ சீக்வன்சல் நம்பர் வந்து கொடுக்குறோம். இன்க்ரிமெண்டட் பை 1ன்னு கொடுக்குறோம். ரேண்டம் நம்பர் வந்து அசைன் பண்ணுறோம். அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் வந்து நியூ ரெக்கார்டு வந்து ஆட் பண்ணுறோம். இந்த டேபிளில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் நம்பர் ஃபீல்டில் வந்து அப்டேட் ஆகாது, கேனாட் பி அப்டேட்டட். ஆட் நம்பர் ஃபீல்டு வந்து அப்டேட் ஆகாது. 4 bytes 16 bytes if any field size property is set to the replication ID. அதில் வந்து 4 bytes இல்லாட்டி 16 bytes அதில் வந்து ஃபீல்டு சைஸை கொடுக்கலாம். ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறப்ப என்னாகும், ரிப்ளிகேஷன் ஐடி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்பு. Yes or no data type. Yes and no values and field that contain only one of two values. Yes or no, true or false, or on or off. It is used Boolean data type for values. Example 1 for all true values and 0 for all false values. 1 bit memory size வந்து 1 bits. இதில் வந்து எஸ் ஆர் நோ வேல்யூஸ் கொடுக்குறோம், இல்லைனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்குறோம், இல்லாட்டி ஆன் ஆர் ஆஃப். அது வந்து பூலியன் டேட்டா டைப் வேல்யூ வந்து கொடுக்குறோம். அதில் வந்து 1 வந்ததுன்னா என்ன பண்ணுறோம், எல்லாம் ட்ரூ. 0 வந்ததுன்னா எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து OLE ஆப்ஜெக்ட். எனி ஆப்ஜெக்ட் சச் அஸ் கிராஃபிக்ஸ், சவுண்டு, டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஒர்க் ஷீட்ஸ் that are linked to or embedded into an access table up to 2 GB data. இதில் என்ன பார்த்தோன்னா அண்ட் OLE ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற வந்து அந்த கிராஃபிக்ஸ், அதோட சவுண்டு, டாக்குமெண்ட்ஸு, அந்த ஒர்க் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணக்கூடியது. எம்படட் இன்டு த ஆக்சஸ் டேபிள், அதை வந்து எம்படட் டேபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். அது 2 GB டேட்டா வந்து எடுத்துக்கும் அதில் வந்து. நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர் லிங்க். அலோவ்ஸ் ஸ்டோரிங் லிங்க்ஸ் டு வெப் பேஜஸ், websites or fields or intranet of LAN and sites are filling available in the computer up to 1 GB data. அதில் வந்து 1 GB டேட்டா வந்து அது வந்து எடுத்துக்கும். அந்த ஆக்சஸ் பண்ணக்கூடிய லிங்க்ஸ் என்னாகும், வெப் பேஜஸ்ஸு, வெப்சைட்ஸு, ஃபைல்ஸு, அந்த இன்ட்ராநெட்டில் வந்து அது எடுத்துக்கும். அதில் வந்து லேன் அண்ட் சைட்ஸ், லேன் அதில் வரக்கூடியது ஆர் ஃபில்லிங் அவைலபிள், அந்த கம்ப்யூட்டர் வந்து அவைலபிளாக இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட். It is new to Office 2007. Objects like image, spreadsheet, files, documents, chart and other type of support files can be attached to the record in the database. Simply like attaching files to emails. அதில் வந்து அட்டாச்மெண்ட்டில் வந்து ஆஃபீஸ் ஆக்சஸ் 2007 வந்து என்னாகும், ஆப்ஜெக்ட்ஸு, இமேஜஸ்ஸு, ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைலு, டாக்குமெண்ட், சார்ட்டு அண்ட் அதர் டைப்ஸ் சப்போர்ட் பண்ணோம். அதில் வந்து ஃபைலை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ரெக்கார்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸில் வந்து அட்டாச்சிங் ஃபைல்ஸ் இமெயில்ஸாகவும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லுக்அப் விசார்டு. Create a field that allows the user to choose the value from another table or from list of values by using the list box or combo box. Clicking this option start the lookup wizard, which creates lookup field. Lookup field is a field used on a form report in Access database that either displays the list of values retrieved
from a table or query or stories or static set of values. After completing the wizard, Microsoft Access that sets the data type based on the values selected in the wizard. இதில் வந்து ஏன்னா அந்த ஃபீல்டை வந்து லுக்கப் விசாரில் வந்து ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த யூஸர் யார் யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துறோம். அதோட வேல்யூஸ் வந்து உள்ள இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த டேபிளில் வந்து லிஸ்டட் வேல்யூஸ் என்னென்ன இருக்குது, லிஸ்ட் பாக்ஸ் வேல்யூஸ் என்ன இருக்குது, கோம்போ பாக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். அதை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த லுக்கப் விசாரில் வந்து என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். லுக்கப் ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபீல்டுக்கான நேமு, அதுக்கான ரிப்போர்ட்டு எல்லாமே அந்த ஆக்சஸ் டேட்டா பேஸில் வந்து கொடுக்குறோம். அது வந்து டிஸ்பிளே பண்ணுது, அந்த லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுது. இந்த லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணி அதோட வேல்யூ வந்து ரீட்ரைவ் பண்ணுது. இந்த டேபிள் கொரி கொடுத்து ஸ்டோரிஸ் அதோட ஸ்டாட்டிக் வேல்யூஸ் எல்லாம் இன்புட்டாக கொடுக்குறோம். அதில் வந்து கம்ப்ளீட்டிங் விசார்டை வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் வந்து செட் பண்ணுறோம். டேட்டா டைப் பேஸில் வந்து என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அதோட வேல்யூஸ் வந்து அந்த விசாரில் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். த சேம் சைஸ் as per the primary key. Primary key one or more field columns whose values unique identify each record in a table. A primary key cannot be null values and must always have a unique index. A primary key is used to relate a table to foreign keys in other tables. Field used to perform the lookup typically 4 bytes. அதோட சைஸ் வந்து சேம் சைஸ் வந்து ப்ரைமரி கீயில் இருக்குது. அந்த ப்ரைமரிக்கு ஒன் ஆர் மோர் ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதில் வேல்யூஸ் வந்து யூனிக் ஐடென்டிஃபை வேல்யூஸ் கொடுக்குறோம். இந்த ரெக்கார்டு டேபிளில் வந்து கொடுக்குறோம். ப்ரைமரிக்கு நல் வேல்யூஸ் வந்து எதுவும் எம்டி வேல்யூஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. அதில் இண்டெக்ஸ் பேஜில் எம்டி வேல்யூஸ் எதுவும் கொடுக்கூடாது. ப்ரைமரி கீ வந்து யூஸ் பண்ணப்போ டேபிள் வந்து ஃபாரின் கீஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம். அந்த ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணுறப்ப லுக்கப் டைப்லி 4 bytes வந்து அதில் வந்து கொடுக்கணும், இன்புட்டாக கொடுக்கணும். இன்றைக்கி வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிங் ஃபீல்டு டு ஏ டேபிள் அப்படிங்கிற பார்த்தோம். ஆல்டிங் ஃபீல்டு இன் ஏ டேட்டா சீட் வியூங்கிறத பற்றி பார்த்தோம். ஆடிங் ஃபீல்டு இன் ஏ டிசைன் வியூங்கிற என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஏ ஃபீல்டுங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக என்ன ரைட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து பேஜ் நம்பர் 20,21 இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் வந்து ஒரு 9 கொஷின் இருக்குது. 2 மார்க் கொஷின். அந்த 2 மார்க் கொஷின் 1லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அந்த 2 மார்க் கொஷின் 9 கொஷினையும் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக எழுதி சென்ட் பண்ணணும். கொஷின் எழுதி ஆன்சர் எழுதணும் 2 மார்க் கொஷின். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.